பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதால் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலவேளையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வார்த்தையை வாசிக்கிறேன். அவரின் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். பல இடங்களில் அதன் பொருள் நாம் தப்புவிக்கப்பட முடியாதபடி இயலாதபடி இன்னும் அந்த கண்ணிகளில் சிக்குண்டவர்களாய், இன்னும் நாம் வேதனையில் சிக்குண்டவர்களாய், பாடுகளில் கடந்து போகிறோமா? தேவன் யாரை விடுவிக்கிறார்? தேவன் யார் மேல் பிரியமாயிருக்கிறாரோ வேதம் சொல்லுது, அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் அவர் என்னை தப்புவித்தார். பிரியமாயிருந்தபடியால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் மேல் தேவன் பிரியமாயிருந்தார். தானியேலின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தார். அவனை தப்புவித்தார் சிங்கக்குழிக்கு. நாமும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆபத்தில் நெருக்கடி வரும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறது மட்டுமல்ல, ஆமேன், நம்முடைய நல்லதாக இருக்கிற நேரங்களில், எல்லாம் அமைதியாய் போகிற நேரங்களிலும் மனுஷனை பிரியப்படுத்த முயற்சிக்காமல் தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வருகிற நெருக்கடி நமக்கும் உண்டு. நீதிமானுக்கு விரோதமாக அநேக உபத்திரம் வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது நம்மை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. யார் மேல் பிரியமாயிருக்க தேவன் சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் பிரியமாயிருப்பேன். இந்த வேதம் சொல்லுகிறது, என்னை தப்புவித்ததுன்ற ரகசியம் அவர் என் மேல் பிரியமாயிருந்தபடியால். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சத்துரு என் மேல் ஜெயம் எடுக்காததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. காலை வேளையில் நம்ம ஒரு மிசை கூட ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுப்போம். அவர் நம்ம மேல் பிரியமாயிருக்கிற கர்த்தர். சத்துரு நம்ம மேல் ஜெயம் எடுக்காததினால் அவர் நம்ம மேல் பிரியமாயிருக்கிறதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்ம மேல் பிரியமாயிருந்தால் நிச்சயம் எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த நெருக்கடியில் நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ, அதிலிருந்து உன்னை தப்புவிக்க உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நிச்சயம் தப்புவிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடு இணைந்து இந்த நாளிலுமே நோக்கி பார்க்கிறேன். நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்ப நீர் பிரியமாயிருக்கிற தெய்வ பிள்ளைகளை நீ தப்புவிக்கிறீர். எல்லாருக்கும் வருகிற உபத்திரவம் நீதிமான்களுக்கும் பிரியமானவர்களுக்கும் வருகிறதப்பா. ஆனாலும் பிரியமானவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி அவர்களை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க என்னோடு செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே, இதுவரை சத்துரு ஜெயிக்காதபடியினால், மேற்கொள்ளாதபடியினால் நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறீர். இந்த நாளில் அதை உறுதிப்படுத்தி கொண்டு என்னை தப்புவிப்பார். என் தேவன் என்னை தப்புவிப்பார். இந்த நெருக்கடியிலிருந்து தப்புவிப்பார். இந்த சோதனையிலிருந்து தப்புவிப்பார். இந்த வியாதியிலிருந்து என்னை தப்புவிப்பார். இந்த போராட்டத்திலிருந்தும் என்னை தப்புவிப்பார் என்று உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் விசுவாசித்து உம்மை பற்றி கொண்டு பிரியமாய் நடக்க உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் அதுபோல் ஆசீர்வதித்தருளும். கிருபையுள்ள கரத்தில் தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறபடியால் நிச்சயம் தப்புவிப்பார். God bless you. Praise the Lord.